Hi and welcome to Easy Spoken English Kanji. நம்ம லாஸ்ட் வீடியோல மாடல் வேர்ப்ஸ்ல ஒரு குவிஸ் பார்த்துருந்தோம். அந்த குவிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே சிமிலர் 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் லாஸ்ட் குவிஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஏன் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்றத இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கும் என்ன மீனிங்ன்றதை பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாடல்ஸ் பிளஸ் வேர்ப். மாடல்ஸ் பிளஸ் வேர்ப்ன்றது ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன மாடல் அப்படின்றத அந்த கொஸ்டின் வரும்போது இந்த மாடல் இந்த டோன்ல இருக்கு, அதனால இந்த மாடல்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பட் இந்த ஜென்ரல் ஃபார்முலா மாடல்ஸ் பிளஸ் வேர்ப்ன்ற ஃபார்முலா வந்து ப்ரெசென்ட்டுக்கும் சொல்லலாம், ஃபியூச்சருக்கும் சொல்லலாம். அடுத்தது மாடல்ஸ் ஹேவ் V3. இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கான்டெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றது. ஓகே, அகைன் இங்கேயும் மாடல்ஸ்ன்ற இடத்துல என்னென்ன மாடல்ஸ் வருதுன்றதை நம்ம ஒரு கொஸ்டினா பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து மாடல்ஸ் V3. இது ஒரு பாசிவ் வாய்ஸ் ஃபார்முலா, ஒரு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாடல்ஸ் V3ன்றதும் ப்ரெசென்ட் ஆஃப் ஃபியூச்சர் கான்டெக்ட்ல பட் பாசிவ் வாய்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூ நியூ தே டோன்ட் அக்செப்ட் கேஷ், யூ பிளாங்க் அஸ். வேர்ப் வந்து டெல்லுன்னு இருக்கு. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணணும்? இதில் என்ன சொல்றாங்க? உனக்கு அவங்க கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும், பாஸ்ட்ல தெரிஞ்சது, நீ எங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், பாஸ்ட்ல இந்த விஷயம் நடந்திருக்கலாம், பாஸ்ட் பாசிபிலிட்டி பத்தி பேசுறோம். ஸோ ஆப்ஷன் பி யூ குட் ஹேவ் டோல்டுன்னு தான் வரணும். யூ குட் டெல்லுன்னு சொல்லும்போது ஃபியூச்சர் பாசிபிலிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு தெரியும், நான் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றேன், இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. ஃபியூச்சர்ல நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ குட் டெல் இல்ல ஐ குட் டெல்னு சொல்லலாம். ஓகே, குட் பி டோல்டு இங்க பாசிவ் வாய்ஸ் தேவையில்லை, ஏன்னா ஆக்ஷன் பண்றவங்க சப்ஜெக்ட் இருக்கு. யூ குட் ஹேவ் டோல்டுன்னு தான் சொல்ல முடியும், யூ குட் பி டோல்டு சொல்ல முடியாது. ஆல்ரைட், செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷீ லுக்ஸ் டயர்ட், ஷீ பிளாங்க் த ஹோல் நைட். வேர்ப் வந்து ஸ்டடின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மஸ்ட் எதுக்காக வந்திருக்கு? ஓகே, இது என்ன சொல்றோம் இந்த கொஸ்டின்ல? அவ பார்க்க டயர்டா இருக்கா, நைட் ஃபுல்லா அவ படிச்சிருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவ பார்க்க டயர்டா இருக்கிறதுனால நாம அசியூம் பண்றோம் அவன் நைட்டு ஃபுல்லா அவ படிச்சிருக்கான்னு சொல்லி. கரெக்டா? நம்மளுடைய அசம்ஷனை மஸ்ட் அப்படின்ற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, அண்ட் இதுவும் பாஸ்ட்ன்றதுனால ஷீ மஸ்ட் ஹேவ் ஸ்டடிடுன்னு தான் சொல்லணும், ஏன்னா இங்க ஷீன்ற சப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை பண்ணுது. ஸோ ஷீ மஸ்ட் ஹேவ் ஸ்டடிட், மஸ்ட் பி ஸ்டடிட் பாசிவ் வாய்ஸ். ஸோ இது இங்க வராது, மஸ்ட் ஹேவ் ஸ்டடிட். ஆப்ஷன் பி தான் இங்கேயும் சரி. கொஸ்டின் நம்பர் 3. எவ்ரி ஒன் நோஸ் ஷீ இஸ் லையிங். எல்லாருக்கும் அவன் பொய் சொல்றான்னு தெரியுது. ஷீ பிளாங்க் த ட்ரூத், ஷுட் டெல். கரெக்ட், ஷீ ஷுட் டெல் த ட்ரூத். ஏன்னா எல்லாருக்கும் அவ பொய் சொல்றான்னு தெரியுது, அவ இன்னும் உண்மையை சொல்லல, இனிமே சொல்லணும்னு சொல்றோம். ஸோ மாடல் பிளஸ் வேர்பை யூஸ் பண்ணா அது ப்ரெசென்டாகவும் இருக்கலாம் இல்லை ஃபியூச்சராகவும் இருக்கலாம். இவ இன்னும் இங்க உண்மையை சொல்லலை, அவ உண்மையை சொல்லணும், ஃபியூச்சர்ல தான் இருக்கு இந்த கொஸ்டின், ரைட்? ஸோ உண்மையை சொல்லணும்னு சொல்றோம். ஷீ ஷுட் டெல் த ட்ரூத். சொல்லியிருக்கணும், பாஸ்ட்ல சொல்லியிருந்தோம்னா ஷுட் ஹேவ் டோல்ட் யூஸ் பண்ணோம். பட் இங்கே பாஸ்ட்ல சொல்லலை, ஃபியூச்சர்ல சொல்றோம், அதனால ஷீ ஷுட் டெல், அதுதான் கரெக்டா இருக்கும். ஷுட் பி டோல்டு ஏன் வராதுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்க ஷீ அந்த சப்ஜெக்ட் தான் சொல்ற ஆக்ஷனை பண்ணணும்னு சொல்றோம். ஸோ சப்ஜெக்ட் ஒரு வேலையை செஞ்சா அங்க பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால ஷுட் பி டோல்டுன்ற ஆப்ஷன் வராது. ஓகே, ஷீ ஷுட் டெல் த ட்ரூத். கொஸ்டின் நம்பர் 4. அஞ்சலி இஸ் அப்செட், த மேனேஜர் டோல்ட் ஹர் ஷீ பிளாங்க். தட் இஸ் வேர்ப் வந்து டிரான்ஸ்ஃபர்னு இருக்கு. இங்க மைட் அப்படின்ற மாடல் வேர்ப் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்? மைட் டிரான்ஸ்ஃபர், மைட் ஹேவ் டிரான்ஸ்ஃபர்ட், மைட் பி டிரான்ஸ்ஃபர்ட். ஸோ இது ஒரு பாசிவ் வாய்ஸ். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிற வேலை தான் அவளுக்கு நடக்குது, டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை ஷீன்ற அஞ்சலின்றவங்க பண்ணல. கரெக்டா? வேற யாரோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. ஸோ ஷீ இஸ் ரிசீவிங் தி ஆக்ஷன். ஷீ அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்ட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் தி ஆக்ஷன் பட் ரிசீவிங் தி ஆக்ஷன். when the subject receives the action then passive voice is used. ஸோ இங்க might be transferred அப்படின்ற ஆப்ஷன் தான் சரி. அஞ்சலி is upset, the manager told her she might be transferred. அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம்னு மேனேஜர் அவகிட்ட சொன்னாரு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5th ஒன் போலாம். I blank on time if I had left early. நான் சீக்கிரமா கிளம்பியிருந்தா சீக்கிரமா ரீச் ஆயிருப்பேன். verb reachன்னு கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தா பாஸ்ட்ல இப்படி நடந்திருக்கும்னு சொல்றோம், பாஸ்ட் பாசிபிலிட்டி. இங்க ஆப்ஷன் பி மாடல் ஹேவ் V3 தான் கரெக்ட். அண்ட் இதை இன்னொரு மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் தேர்ட் கண்டிஷனல், இது தேர்ட் கண்டிஷனல்னாவே ரிசல்ட் கிளாஸ்ல மாடல் ஹேவ் V3 தான் வரும்.
ஓகே. ஸோ இப்போ இது எப்படி இஃப் தேர்ட் கண்டிஷனல் கண்டுபிடிக்கிறது, இஃப்ல கண்டிஷனல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் இஃப் கிளாஸுடைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், ஸோ இதுக்கான ஆன்சர் I could have reached on time if I had left early. Okay, moving on to the next one. The doctor said I blank these symptoms. Verb is experience. So இதுக்கான ஆன்சர் I would experience these symptoms. ஸோ டாக்டர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொல்றோம். ஸோ இது ஃபியூச்சர் தான். அகேன் ஏன் ஃபியூச்சர்? பிகாஸ் இந்த விஷயத்த டாக்டர் சொன்னப்போ நான் சிம்டம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அப்போ அந்த விஷயம் ஃபியூச்சர் தான். ஸோ இப்போ நான் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த சென்டென்ஸை நான் சொல்றேன், இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு டாக்டர் அப்போ சொன்னாரு. ஸோ டாக்டர் சொல்லும் போது செட் அப்படின்ற வேர்ப் நடந்த டைம்ல இது ஃபியூச்சரா தான் இருந்தது. அதனாலதான் இங்க வுட் பிளஸ் வேர்ப் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இங்க சரி. ஐ வுட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் பாஸ்ட்ல பண்ணியிருந்திருப்பேன்னு டாக்டர் சொல்றாரு. ஸோ நான் டாக்டர் கிட்ட போன டைம்ல, அதாவது செட்ன்ற ஆக்ஷன் நடந்த டைம்ல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா நம்ம வுட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இங்க போடலாம். பட் நம்ம அப்படி சொல்லலை. டாக்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் இல்லை பண்ணலாம்னு சொல்றாரு. கரெக்டா? அதனால வுட் பிளஸ் வேர்ப் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அகைன் நீங்க நம்ம பாசிவ் வாய்ஸ் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஆல்ரைட். The seventh one, the documents are important. They blank carefully. Verb வந்து handleனு கொடுத்துருக்கோம். இங்க ஆப்ஷன்ல மஸ்ட்ன்ற மாடல் வேர்ப் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மஸ்ட்க்கு என்ன டோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படின்ற அர்த்தம். ஏற்கனவே மஸ்ட்க்கு அசம்ஷன், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நாமளே அசியூம் பண்ற விஷயத்துக்கும் மஸ்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். மஸ்ட்க்கு 2 டோன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் பத்தின டீடைல்டு லெசன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம்? தே மஸ்ட் ஹேண்டில் கேர்ஃபுல்லியா, மஸ்ட் ஹாவ் ஹேண்டில்ட், மஸ்ட் பி ஹேண்டில்ட்? எஸ், இதுல ஆப்ஷன் சி மஸ்ட் பி ஹேண்டில் தான் கரெக்ட். இது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். தே மஸ்ட் பி ஹேண்டில்டு கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல நம்ம தேன்னு சொல்லியிருக்கிறது இது டாக்குமெண்ட்ஸ் தான் குறிக்குது. டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, அது எல்லாத்தையும் கண்டிப்பா கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். கரெக்டா? The documents must be handled carefully. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ஹேண்டில்ன்ற ஆக்ஷனை பண்ணல, அந்த சப்ஜெக்டை வேற யாரோ கவனமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிற நவுன் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணல, ரிசீவ் தான் பண்ணுது. அதுதான் பாசிவ் வாய்ஸ். அதனால இங்க மாடல் BV3ன்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8th எக்ஸாம்பிள் பார்ப்போம். He didn't come to the meeting. He blank about it. verb வந்து forgetன்னு கொடுத்துருக்கோம். அவன் மீட்டிங்க்கு வரல, அவன் மீட்டிங்கை பத்தி மறந்திருப்பான். பாஸ்ட்ல இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மீட்டிங்கை பத்தி அவன் மறந்திருக்கலாம். He past இல்லையா? அப்போ might have forgotten. He might have forgotten about it அப்படின்றது தான் சரியா இருக்கும். He might forgetனா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஓகே, அவன் மீட்டிங்கை நோட் பண்ணல, அவனுக்கு மீட்டிங் தேதி தெரியாது. ஸோ he might forget about it. இது கரெக்ட். He might be forgotten. பாசிவ் வாய்ஸ் இங்க யூஸ் பண்ணலாமா? forgetன்ற ஆக்ஷனை he தான் பண்றான். சப்ஜெக்ட் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா பாசிவ் வாய்ஸ் வராது. ஸோ இங்க might have forgotten தான் கரெக்ட். The 9th one, you're coughing badly. You blank a doctor. Verb is see. நீ ரொம்ப மோசமா இருமிக்கிட்டு இருக்க, நீ ஒரு டாக்டரை பார்க்கணும், இனிமே தான் நீ அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றோம். ஸோ ஃபியூச்சர் அது. அதனால you should see a doctor. ஓகே, you should have seenனா பாஸ்ட்ல நீ பார்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல, அதனால அந்த ஆப்ஷன் வராது. you should be seen சொல்ல முடியுமா? இங்க பாசிவ் வாய்ஸ் தேவையில்லை. ஸோ you should see a doctor தான் கரெக்ட். 10th one, the weather looks bad. It blank soon. verb வந்து rainன்னு கொடுத்துருக்கோம். வானிலை மோசமா இருக்கு, கூடிய சீக்கிரம், அதாவது சீக்கிரமா மழை பெய்யலாம். ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. அதனால ப்ரெசன்ட் ஆஃப் ஃபியூச்சர்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான். பாசிவ் வாய்ஸ்னா மாடல் BV3 போடுவோம், இது பாசிவ் வாய்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இட் குட் ரெயின் சூன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது, இஃப் ஷி வர் த டீச்சர் இன் தி ஸ்கூல் ஷீ பிளாங்க் ஹோம்ஒர்க் எவ்ரி டே. verb வந்து கிவ்னு சொல்லியிருக்கோம், மாடல் verb would யூஸ் பண்ணியிருக்கோம். இது இஃப்ல செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா உண்மை இல்லாத கற்பனையா ஒரு விஷயத்த சொல்றது. அதாவது அவ இந்த ஸ்கூல்ல டீச்சர் கிடையாது, ஆனா கற்பனையில நம்ம என்ன சொல்றோம், அவ டீச்சரா இருந்தா தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்பான்னு சொல்றோம்.
ஸோ இதோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃபோட செகண்ட் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர். இஃப் கூட எப்போவுமே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் கிளாஸ்ல would பிளஸ் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆப்ஷன் என்னவா இருக்குங்க, she would give homework every day தான் சரியா இருக்கும். ஓகே, அண்ட் இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஷீ வாஸ் தான் ஜென்ரலி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பட் இங்கே வாஸ் சொல்றதை விட இஃப்ல செகண்ட் கண்டிஷனில் மட்டும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஷீ வாஸை விட வேர்ன்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். இஃப் ஷீ வர் த டீச்சர் இன் தி ஸ்கூல் ஷீ வுட் கிவ் ஹோம்ஒர்க் எவ்ரி டே. ஆல்ரைட், 12th one, the problem is serious, something blank about it. verb வந்து doன்னு இருக்கு, ஆப்ஷன்ல மாடல் verb வந்து mustன்னு இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளம் ரொம்ப தீவிரமானது, சீரியஸானது, ஏதாவது ஒன்று செய்யணும், யாரு செய்யணும்னு சொல்லலை. ஸோ இது பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ சீரியஸாக இருக்கு, இனிமே தான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம். ஸோ ஃபியூச்சர் பாசிவ், மஸ்ட் பி டன்னு சொல்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்றதான் அர்த்தம். ஓகே, இந்த ப்ராப்ளம் சீரியஸாக இருக்கு, இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனால் யாரு செய்யறதுன்னு சொல்லலை. கரெக்டா, ஏதாவது ஒன்று செய்யப்பட வேண்டும், கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி, சம்திங் மஸ்ட் பி டன் அபவுட் இட் அப்படின்றது தான் சரி. 13th one பாருங்க, இஃப் ஐ ஹேட் நோன் ஐ பிளாங்க் யூ, verb is help. ஸோ இது இஃப்ல தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனல்னா இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்டும் ரிசல்ட் கிளாஸ்ல would have v3யும் வரும். அப்போ இங்க ஆப்ஷன் would have helped தான் சரி. I would have helped you. If I had known, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவி இருப்பேன். பாஸ்ட்ல இந்த விஷயம் நடந்திருக்கும், பாஸ்ட்ன்றதுனால would have v3. Alright, 14th one பாருங்க, Mona always gets the first rank. Her parents blank proud of her. verb வந்து feelன்னு கொடுத்துருக்கோம், ஆப்ஷன்ல மாடல் verb mustன்னு இருக்கு. இந்த இடத்துல mustக்கு assumption tone தான் இருக்கு இல்லையா. மோனா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறா, அதனால அவ பேரண்ட்ஸ் அவளை நினைச்சு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்கன்றது நம்மளுடைய அசம்ஷன். உண்மையிலேயே அவங்க பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது, நாம அசியூம் பண்றோம் அவங்க பெருமையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ஸோ எப்படி சொல்லலாம், her parents எப்பவுமே நடக்கிற விஷயம், எப்பவுமே இது ட்ரூ. ஸோ ப்ரெசன்ட். ஸோ her parents must feel proud of her. அதுதான் சரி. லாஸ்ட் கொஸ்டின், this task doesn't take a lot of time. It blank easily. இந்த டாஸ்க்கு ரொம்ப நேரம் எடுக்காது, இதை ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். கேன் டூ, கேன் ஹாவ் டன், கேன் பி டன். இட் கேன் பி டன் ஈஸிலி பிகாஸ் இது யார் பண்ணுவாங்கன்னு சொல்லல, இது எளிமையாக செய்யப்பட முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை ஈஸியா நீ பண்ணிடலாம்னா யூ கேன் டூ திஸ் ஈஸிலி. ஆனா இங்க யாரு செய்யணும்னே நம்ம மென்ஷன் பண்ணல, இது எளிமையா செய்யப்பட முடியும்ன்றதுனால பாசிவ் வாய்ஸ் இட் கேன் பி டன் ஈஸிலி. ஓகே, ஸோ ஜென்ரலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல டவுட் வருங்க. ஸோ அதை உங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நான் இந்த 15 கொஸ்டின்ஸ்ல குவெஸ்ட் நம்ம பார்த்தோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சுது, இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.